விஜய் வசந்த் ஐயா இந்த கோரிக்கையை ஏற்று உடனே 9 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஓய்வறை எங்களுக்கு கட்டு தந்ததற்காக இப்பகுதி மக்கள் அனைவரும் அவருக்கு மிக நன்றி தெரிவித்துக்கொள். விஜய் வசந்த் எம்பி அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் எங்கள் கோரிக்கையை ஏற்றி பெரிய தொகை 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எங்களுக்கு போதுமான அளவு பெரிய கட்டடத்தை துவக்கி வச்சு நடந்துட்டு இருக்கு கட்டுறது வேலை. இது போதுமே நமக்கு, எங்களுக்கு இது போதும். டெஃபினெட்லி விஜய் வசந்த் எம்பி தான் ஜெயிப்பாங்க. இங்கே மக்கள் நல பணியில் மக்கள் சேவகர். கன்னியாகுமரியில் ஒரு அரசியல் கண்ணியத்தை கடைபிடித்து வருபவர் விஜய் வசந்த் அவர்கள். அரசியலில் வந்து பிழைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத விஜய் வசந்த் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாகவும் முறையாகவும் மக்கள் பணிக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவற்றின் சாட்சியாக பல அடையாளங்கள் குமரியில் நிறைந்திருக்கின்றன. பேருந்து நிறுத்த நிழற்குடைகள், நியாய விலைக் கடை கட்டிடங்கள் என்று ஏராளமான பணிகளில் அவர் பெயர் பளிச்சிடுகிறது. இது கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இணையம் புத்தன்துறை என்கிற கடற்கரையோர பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கும் மீனவர் ஓய்வு அறை. 9 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஓய்வெடுக்கும் கட்டிடத்தை மீனவர்களுக்காக கட்டிக் கொடுத்திருக்கிறார் விஜய் வசந்த் எம்பி. இணைய மீனவர் அணிகள் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம் விஜய் வசந்த் ஐயா அவர்களிடம், எம்பி அவர்களிடம். அப்போ அந்த கோரிக்கை அவங்க ஏற்று எங்களுக்கு ஒரு இந்த ஓய்வு வர கட்டி தர வேண்டும் என்று வெகு நாளாட்டு நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சுட்டே இருந்தோம். ஆனால் அவர்கிட்ட இந்த கோரிக்கை கரெக்டாக போன பிறகு வெகு சீக்கிரமாட்டு விஜய் வசந்த் ஐயா இந்த கோரிக்கையை ஏற்று உடனே 9 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஓய்வு வரை எங்களுக்கு கட்டு தந்ததற்காக இப்பகுதி மக்கள் அனைவரும் அவருக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வெயில் நேரங்களில் கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருக்குது, காற்று வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. வலைகள் வேலை செய்கிறதும் அப்புறம் டைம் பாஸு தூங்குறதும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. இது போதுமே நமக்கு, எங்களுக்கு இது போதும். விஜய் வசந்த் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கு அமரர் வசந்தகுமார் அவர்கள் செய்த சாலை பணி தொடர்பாகவும் ஒரு கல்வெட்டு காண கிடைக்கிறது. வசந்தகுமார் அவர்களை தொடர்ந்து விஜய் வசந்தும் இணைந்து மொத்தம் 32 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பகுதியில் சாலை பணியை செய்திருக்கிறார். எம்பி வசந்தகுமார் அவர்கள் எங்களுக்கு சிமெண்ட் ரோடு கடப்பரை சைடில் இணையத்துக்கு போட்டு தந்த ஆதாரமும் எங்களுக்கு இங்கே 9,90,000 ரூபாய்க்கு கொஞ்சம் ரோடு போட்டு தந்திருக்காங்க. மற்ற பகுதிகளிலும் லட்சக்கணக்கில் எங்களுக்கு உதவிகள் செஞ்சு தந்திருக்காங்க ரோடு வசதிகள். இந்த இணைய மக்களுடைய கோரிக்கை ஏற்று 32 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போட்டு தந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இணையம் புத்தன்துறை பகுதியில் பள்ளிக்கு அருகாமையில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. ஓலை குடிசையாக இருந்த மீனவர் ஓய்விடம் விஜய் வசந்த் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடமாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடம் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அப்போ நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு நிறைய மீனவர்கள் இதில் இருந்து எழும்பி போகிற ஓய்வு வர எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க எங்கள் கோரிக்கையை ஏற்றி விஜய் வசந்த் எம்பி அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் எங்கள் கோரிக்கையை ஏற்றி நாங்கள் நினைச்சாத அளவு பெரிய தொகை 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எங்களுக்கு போதுமான அளவு பெரிய கட்டடத்தை துவக்கி வச்சு கட்டடம் நடந்துட்டு இருக்கு கட்டுறது வேலை. டெஃபினெட்லி விஜய் வசந்த் எம்பி தான் ஜெயிப்பாங்க. இங்கே அரசியலில் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் தந்தையின் எண்ணத்தை தொடரும் தனையனாகவே குமரி மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கிறார் விஜய் வசந்த். இதுதான் ஒரு மக்கள் சேவகனுக்கான முதல் தகுதி. அந்த தகுதியோடு பயணிக்கும் வெற்றி திருமகன் விஜய் வசந்தை வாழ்த்துவோம். மக்கள் நல பணியில் மக்கள் சேவகர்.